தாயே தமிழே வணக்கம். போற்றுதலுக்கும் பெருமரியாதைக்கும் உரிய கல்லூரியினுடைய நிர்வாகத்தை சார்ந்தவர்களே, இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்காக பல்வேறு நிறுவனங்களின் சார்பாக ஒத்துழைப்பு வழங்கியிருக்கக்கூடிய புரவலர்களே, அழகு கடலாக அமர்ந்திருக்கக்கூடிய அறிவு கடலாக இருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய மாணவ செல்வங்களே, எப்படி கைத்தட்டுவாங்கன்னு அவருக்கும் தெரியாதா? எங்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய போற்றுதலுக்குரிய நடுவர் அண்ணன் அவர்களே, எண்ணணி எதிரணி பேச்சாளர்கள் அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கத்தினை சொல்லி அவங்க பேசிட்டு போனாங்க. இப்ப எனக்கு இந்த நீங்க எத்தனை பேர் தேவர்மகன் படம் பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க பாத்திருக்கீங்களானே? தேவர்மகன் பார்த்திருக்கேன் பாரு. அதுல ஒரு பஞ்சாயத்து சீன் ஒண்ணு வரும். இந்த பஞ்சாயத்துல நாசர் சார் ஏஞ்சி சொல்லுவாரு, ஐயா ஐயோ அப்படிம்பாரு. ஐயோ சொல்லிட்டு சொல்லுவாரு, சபையில சத்தமா பேசுறதுதான் நியாயமாயி போகுது, அதுல சத்தியம் செத்து போகுதுன்னு. சபையில சத்தமா பேச நியாயமா போகுது, அதுல சத்தியம் செத்து போகுதும் பாரு. எனக்கு அப்படித்தான் இருந்தது. எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? இந்த வடிவேலுக்கு அப்புறம் என்ன கையை பிடிச்சிருத்தியா? அதேதான் அந்த பஞ்சாயத்து சீன் மாதிரியே இருந்துச்சு. என்ன போற போக்குல அநியாயத்துக்கு, அதாவது அநியாயத்தை பத்தி பேசலாம், அநியாயத்துக்கு எதிராக பேசலாம், அநியாயமா பேசுறதுக்கு இந்த பிள்ளைய மாதிரி என்னன்றீங்க நீங்க? அந்த பிள்ளை என்ன சொல்ல போகும்போது பண்ருட்டி பக்கமா வாங்க ஒரு பலாப்பழம் தரான்றது பாரு. பாத்தீங்களா, நடுவர் ஸ்டாண்ட், எந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் மைக்கு கூட ஸ்டாண்ட் வைக்கல நான். ஆமா, அதனால முழுசா கேட்டுட்டு தான் நீங்க ஒரு முடிவு எடுக்கணும். பலாப்பழத்துக்காக எல்லாம் விலைக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, என்ன ஆகுறது? மானம் மரியாதை. அதனால பலாப்பழம் வயிற்றுலயே இருக்குப்பா. நீ என்ன பேசுன்றீங்க? ஏதாவது உண்மை இருந்ததா? உண்மை மாதிரியே பேசும்போது நம்ம எல்லாம் நம்பிடுவோம். கரெக்டா? நீங்க நல்லா கவனிங்க. உண்மை ஒருத்தன் சொல்லுவான், நம்ப மாட்டோம். உண்மை மாதிரியே பேசுவோம், அது உண்மை நம்பிடுவோம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, ஒண்ணு ரீல்ஸுக்கு பேசணும், இல்ல ரீலா பேசணும், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அவங்க பேசுனது பூரா ரீலு. என்ன பேச்சுன்றீங்க? ஏதாவது ஒண்ணுக்கு உண்மை இருக்கா? ஒரு அடிப்படை அறம் இருக்குமா? நானும் பாக்குறேன். பட 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 படன்னு பேசும்போது அப்பா இவ்வளவு ஆவேசமா பேசுறாங்க, சத்தியத்தை தான் பேசாம போல இருக்கு. அப்ப நம்ம கை தட்டி கடுகளி போட்டா பொறியுமே அந்த மாதிரி யாரு சத்தமா பேசுனா நம்ம ஓட்டு போட்டுருவோம்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நம்ம எல்லாருமே வந்திருப்போம். நடுவரும் ஒரு பக்கம் தப்புன்னு அப்படி சாஞ்சிட்டாரு. கருப்பா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்கப்பா. எப்படி இதுல வேற அதையாண்டா என்ன பார்த்து அந்த கேள்வியை கேட்டங்கிற மாதிரி அந்த பிள்ளை பாவம், நாங்க என்ன லிப்ஸ்டிக் எதுக்கு போடுறோம் அந்த பிள்ளைய பார்த்து கேட்டு அது பதறிச்சு, படக்கம் தொடச்சிச்சுப்பா. அது வேற கேட்டு சார் சிம்பிள் சார். நாங்க என்ன சொல்றோம், தலைப்பு இன்னொரு தடவை நல்லா கவனிங்களே. பெண்களாய் பிறந்தாலே சிக்கல் உண்டு சார். அது எந்த காலமா இருந்தாலும் உண்டு சார். எந்த மதமும் பெண்ணுக்கு ஆதரவா இல்ல சார். உங்களுடைய புனிதத்தன்மை எதுவுமே பெண்ணுக்கு ஆதரவானது இல்ல சார். எல்லாமே பெண்ணுடைய அடக்குமுறைக்கு ஆதரவானது சார். எந்த காலத்திலும் பெண்கள் அடக்குமுறைக்கு ஆட்படுத்தப்படுவார்கள். எந்த காலத்திலும் பெண்களுக்கு சிக்கல் உண்டு, அதை நாங்க மறுக்கல, நாங்க ஒத்துக்கிறோம் சார். ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டது யாருன்றதுதானே கேள்வி. இவங்க சொன்னாங்க பாருங்களேன், இப்ப எனக்கு வடிவேல் ஒரு இதில் சொல்றாருல, தட்டும் போது ஒரு சவுண்ட் வந்துதா, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சவுண்ட் வந்துதா, இது ஒரு இசை அப்படின்ற மாதிரி. பாருங்க, நான் கிளம்புற தூங்கி எழுந்திருக்கிறேன், சூரியன் வந்துருச்சு, எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க. 6 மணிக்கு மேல இருட்டாயிட்டு சார், எவ்வளவு பெரிய சிக்கல். பல்லவங்க சொல்றாங்க எவ்வளவு பெரிய சிக்கல், கைகளை சொல்றாங்க எவ்வளவு பெரிய சிக்கல். சுவிட்ச் போட்டாதான் சார் லைட் எரியும், எவ்வளவு பெரிய சிக்கல் சார். நான் எழுந்திரிச்சு போய் சுவிட்ச் போட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஒரு பேச்சா சார்? இதெல்லாம் ஒரு சிக்கலா? என்ன பேச்சு பேசுறாங்க இங்க பாருங்க. போன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சா? என்ன வேஸ்டா போனுச்சு? என்ன வேஸ்டா போனுச்சு? இந்த புள்ள என்ன பேசுறதுங்க அப்படியே கட் பண்ணி ஷார்ட்ஸா நாளைக்கு போட்டதுன்னா வியூஸ் ஏறும். கரெக்டா இல்லையா? இவங்க தான் சொல்றாங்க, இவங்களே பேஸ்புக்ல இருப்பாங்க, இவங்களே குண்டை வைப்பாங்களாம், இவங்களே குண்டை எடுப்பாங்களாம். நாங்க எல்லாருமே பேஸ்புக் வால்ல தான் இருக்கோம். அப்படின்னா எல்லாம் இருக்கத்தாமா செய்யும், எல்லா சிக்கலும் வரத்தான் செய்யும். நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், அந்த கால தலைமுறைக்கு, அந்த கால பெண்களுக்கு ஆப்ஷன்ங்கிறதே கிடையாது. கரெக்ட். அவங்க என்ன சிந்திக்கிறாங்கன்றதை கேட்பதற்கு கூட இங்க நாதி கிடையாது.
உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்வதற்கோ பேசுவதற்கோ கூட இங்க அவசியம் இல்லை. நான் சொன்னா நீ செய்யணும் அப்படின்றது மட்டும்தான். இன்னைக்கு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குமா? அப்படி யாராவது உங்களை Facebookல யாரோ ஒருத்தர் கமெண்ட் பண்றான், ட்ரோல் பண்றான்னா நீ பிளாக் பண்ணலாம், அவனை அன்ஃப்ரெண்ட் பண்ணலாம், அவனுக்கு எதிராக நீ கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இவ்வளவு ஆப்ஷன் இருக்குமா உங்களுக்கு? பெத்த அப்பா யாரு மாப்பிள்ளைனே காட்ட மாட்டான், போய் மாலையை போடும்போது தெரியும் அவன் மாப்பிள்ளன்னு. அப்படி இருந்த சூழல் அந்த காலத்து பெண்கள். அது வரைக்கும் பக்கத்துல இருந்தா மாப்பிள்ளை நினைச்சிருந்த இந்த பிள்ளை நிமிர்ந்து பார்க்க முடியாது. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கறது இல்ல, உனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. கழுத்தை நீட்டுனா நீட்டணும், குனிஞ்சதுக்கு அப்புறம் தாலியை கட்டினதுக்கு அப்புறம் தான் யாருமே நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி ஒரு அடிமை முறை இருந்ததுமா அந்த காலத்துல. இன்றைக்கு இந்த சகோதரிங்க வந்து பேசுகிறாருங்க போது எங்க எல்லாருக்குமே உண்மையிலேயே சந்தோஷம். இவ்வளவு பேர் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து படிக்கிறீங்க, உங்களுடைய கூண்டையெல்லாம் உடைச்சிட்டு நீங்க வந்திருக்கீங்கிறது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன். நான் இங்க இருந்து கிளம்பி பஸ்ல வரேன், அந்த கூட்டத்துல அவ்வளவு கூட்டமா இருக்கு, நான் கால் கெடுக்க நின்னுகிட்டே வரேன்றதெல்லாம் வந்து சிக்கல் கிடையாதுமா. வாழ்க்கையில் உங்களுடைய சவால்களை எதிர்கொள்ளுகிற போதுதான் நீங்கள் சாதனையாளர்களாக மாற முடியும். எல்லாத்தையும் சலிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களால என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில? உப்பு புளி மிளகா கரைச்சி ரசம் வைக்கிறது எவ்வளவு பெரிய சிக்கல் தெரியுமா, சவால் தெரியுமா? சிரிக்காதீங்க, உண்மையா சொல்றேன். நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஹேண்டில் பண்றோம். பொம்பளைன்னா சமைப்பா, பொம்பளை புள்ள சமைப்பா. சார் ஆம்பளை புள்ளைக்கு சமைக்க தெரியுமாங்கிற கேள்வியை விட இன்னைக்கு என்னதான் படிச்சிருந்தாலும், என்னதான் உயர் பதவிகளில் இருந்தாலும், நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். கல்லூரி நிர்வாகம்ங்கிறதுனால உங்கள் கல்லூரியில் உங்கள் முன்னால் கால் கெடுக்க நின்று 8 மணி நேரம் பாடம் எடுத்தாலும் வீட்டுக்கு போய் அவங்க தான் சமைக்கிறாங்கிறது இருக்குல்ல. இது எந்த காலத்திலும் தொடரக்கூடிய சவால், இது எந்த காலத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல். இந்த சிக்கலை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம்ன்றது இருக்குல்ல. அவளுக்கு உடம்பு சரியில்லைனாதான் ஆம்பளை ஆர்டரே போடுவாங்க அப்படின்றது இருக்குல்ல. உங்களுடைய அறிவு ஞானம் என்ன பண்ணணும்னா இந்த சிக்கலுக்கான தீர்வை எடுத்துட்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த Facebookல கமெண்ட் பண்றான் அப்படின்னா Facebook போவாத. எப்படி இருக்கு? சரின்னு தோணுதா? தப்பு. நீங்க உங்களுக்கான இடத்தை எல்லா இடத்திலும் நிரூபிக்கணும். சிக்கல் வருகிற போது அதை தன்னிச்சையாக எழுந்து நின்று அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய தைரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த கால தலைமுறைகிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். அந்த சவாலை எப்படி எதிர்கொள்வீங்கன்னு பேசுவீங்கன்னு பார்த்தா, உன் லவ்வர் வந்துட்டான்னு எனக்கு போன்லயே மெசேஜ் வந்துடும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துடும். என்னம்மா செய்தி இதெல்லாம்? சும்மா உட்காந்து பாருங்க, இருந்தாப்ல எல்லாத்தையும் நோட் பண்ணிருக்காப்ல பாத்தியா? அண்ணே, அண்ணியை எப்படி கூப்பிடுவீங்க வீட்டுல? வீட்டுல என்னப்பா எல்லாம் என் பொண்ணு போன வாரம் கேட்டுச்சு, அப்பா நீ வெளியில போய் பேசுற, காலேஜில் பேசுற, வெளிநாட்டுல போய் பேசுற, ஏன்ப்பா வீட்டுல பெருசா பேச மாட்டேன்? நானும் தெளிவா சொன்னேன், வெளியில பேசினா அப்பாவுக்கு சோறு, வீட்டுல பேசாம இருந்தாதான் சோறு. இதுக்கு இவ்வளவு பேர் கை தட்டுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வருங்காலம் இதெல்லாம் வருங்காலம். அதுல 3 பேர் வெளிநடப்பு வேற. பாத்தீங்களா, இந்த காலத்திற்கு இப்படியான ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. வாதிசமியே கிடையாதுன்னாங்க. நான் பார்த்திருக்கேன் சார், நான் பார்த்திருக்கேனே. எங்க தாத்தா எங்க பாட்டி எப்படி கூப்பிடுவாருன்னு, ஏய் ஓய் என்ன பண்ற, இந்த 3 வார்த்தை இருக்குல்ல சார், அவங்க மொத்த வாழ்க்கை இந்த 3 வார்த்தையெல்லாம் சார் நடத்தினாங்க. காலம்புற அவர் ஏன்னு சொன்னார்னா எதற்கான ஏன்னு எங்க பாட்டிக்கு தெரியும். நான் வேதனையோடு பதிவு செய்யறேன், தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம நிறைய விஷயத்த குளோரிஃபை பண்ணி அப்படித்தான் இருக்கணும் போல இருக்குன்னு நினைச்சிட்டோம். நான் இது கல்லூரி நிர்வாகம்ங்கிறதுனால நீங்க எல்லாரும் வந்து அந்த வயதை எட்டியவர்கள்ன்றதுனால சொல்றேன், இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டு சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறதுனால சொல்றேன். காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அப்படின்னா 2 பேரையும் நீங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பதுதான் சிறப்பே தவிர யாரோ யாருக்கோ அடிமையாகியோ அடங்கி போவதோ இல்லை. உன்னுடைய உணர்வு நிலை என்னங்கிற நான் புரிஞ்சுக்கணும், என்னுடைய உணர்வு நிலை என்னங்கிற நீ புரிஞ்சுக்கணும் என்பதுதான் ஒரு உறவை கடைசி வரைக்கும் நாம் எடுத்துட்டு போறதற்கான சுமூகமான தீர்வு. அந்த சிக்கலுக்கான தீர்வை நீங்கள் எடுத்துட்டு வரதுக்கு என்ன பண்ணுவீங்கிறது தான் கேள்வி. எங்க தாத்தா எங்க பாட்டி அப்படித்தான் கூப்பிடுவாரு. ஆனா இன்னைக்கு எங்க அண்ணன் எங்க அண்ணி அப்படி கூப்பிட முடியாது. இன்னைக்கெல்லாம் எங்க தாத்தா இருந்திருந்தாரு வைங்களே, வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள் இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு?
இவ்வளவுதான் சிக்கல். என்னமோ எதுவுமே, அதாவது சார் எனக்கு முன்னாடி பேசின எனது அணியில பேசக்கூடிய தோழி கூட ரொம்ப அழகா சொன்னாங்க, எங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நீங்க பறக்கிறதுல இருக்கக்கூடிய அசௌகரியங்களை சொல்றீங்க சார். ரெக்கையை விரிக்கணும் சார், எதிர்காத்து அடிக்கும் சார், 4 தடவை ரெக்கையை விரிச்சு பறக்கணும் சார், எவ்வளவு வலிக்கும் தெரியுமா சார்ன்றீங்க. நாங்க கூண்டுக்குள்ள இருந்தே வானத்தை பார்த்தவர்களுடைய சார்பாக இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களால் பறக்க முடியுமா, இந்த ரெக்கை உண்மையிலேயே விரித்தால் பறக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு இருப்பது சிறகா சிலுவையானே தெரியாம வாழ்ந்து முடிந்த தலைமுறையினுடைய கோபத்தையும் ஆற்றமையில் இருந்துதான் இதை சொல்றோம். அந்த காலத்து பெண்களுக்கு தான் சிக்கல் அதிகம் அப்படின்னு. கல்யாணம் பண்ணணும்னா என்னென்ன வேணும்? இப்ப கல்யாணம் பண்ணா ஜாப் வேணும், சரி, நல்ல வீடு, சம்பாத்தியம் எல்லாம் வேணும். இதெல்லாம் பசங்களுக்குண்ணே, இதெல்லாம் பையனுக்கு. இப்ப முதல்ல ஒருத்தன் காலேஜ் படிச்சு முடிக்கிறான்னு வைங்களேன், முதல்ல அவன் வயிற்று பிரச்சனையை பார்க்கணும், வேலை ஃபர்ஸ்ட் வேலை. அந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு வரும்போதே மஞ்ச கைத்து பிரச்சனைக்கு வந்துருவாங்க. அப்புறம் எப்ப கல்யாணம், அதே பாட்டி கதை தான், எப்ப கல்யாணம் அப்படின்னு. இதுக்கு போனோம்னா நமக்கு இந்த பிரச்சனை வந்துருது, முடி இருக்க வேண்டியதா இருக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணி போலாங்கிறதுக்குள்ளார உயிர் பிரச்சனை ஆயிடுது. உங்களுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்குது பசங்களுக்கு. சரி, பொண்ணுங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன தெரியுமா? மலையூரு நாட்டாம மனச காட்டு பூட்டாம ஒன்ன போல யாரும் இல்ல மாமா. நீங்க ஜாதகத்தை எடுத்துட்டீங்கனாலே அந்த புள்ள பாட்டுக்கு பிராக்டிஸ் பண்ண போயிடுது. புரியுதா உங்களுக்கு? வேற லெவல் பண்ணி மாப்பிள்ளை ஜாதகத்தை எடுத்தா பாட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணுதா? மாப்பிள்ளை கருப்பா சிவப்பா, படிச்சிருக்காரா படிக்கலையா, எங்க வேலை பார்க்கறாரு, எந்த ஊர்ல இருக்காரு, எந்த நாட்டுல இருக்காரு, அதெல்லாம் செகண்டரி. இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாரா? நாங்க 2 பேரும் போட்டோ ஷூட் பண்ணும்போது அந்த போட்டோ அழகா இருக்குமா, நாங்க போட்டோ போஸ்ட் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராம்ல லைக்ஸ் பிச்சுக்குமா, இதெல்லாம் தான் அவங்களுடைய பிரச்சனையா இருக்குது. இதெல்லாம் தான் அவங்க இந்த காலத்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலாகவும் சவாலாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் ஒண்ணு பார்த்தா அந்த போட்டோகிராஃபர் ப்ரீ ஷூட்ல எடுத்திருக்கான். இந்த மாப்பிளைக்கு வந்து சரியா அதை தொண்ணு மேல தோல்ல கை போட கூட தெரியல, அவன் சொல்லி கொடுத்துருக்கான். சொல்லி கொடுத்தவன் நல்லா இருக்கான்னு அவனோட போயிடுச்சு. உண்மையா நடந்ததுப்பா, நான் பெருசாலாம் சொல்ல. என்ன ஆவறது, இவ்வளவு சிக்கல் இருக்குங்கிற பேசுறீங்களே. முன்னாடி அவங்க சொன்னாங்க சாப்பாட்டை பத்தி வேற பேசுனாங்க. நாங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ணுவோம், சொமேட்டோல ஆர்டர் பண்ணுவோம், எங்களுக்கு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சிக்கல் தெரியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நடுவர் அவர்களே, நீ சாப்பிடுறதுல எங்க இருக்கு ஸ்டொமக்? நீ முதல்ல ஒழுங்கா சாப்பிடு. அந்த காலத்து பெண்கள் குக் பண்ணி சாப்பிட்டாங்க, இந்த காலத்து பெண்கள் புக் பண்ணி சாப்பிடுற இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கிற போது சவால் யாருக்கு அதிகம் அப்படின்னா அந்த காலத்து பெண்களுக்கு தான் அதிகம். அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்ல, எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட், எங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல என்டர்டைன்மெண்ட் இல்லன்னு சொல்லாதீங்க, அந்த காலத்துல நிறைய என்டர்டைன்மெண்ட் இருந்தது. இந்த காலத்துல என்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை பசங்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்கிறத சாயந்தரம் 4 மணிக்கு மேல காலேஜ் விட்டதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் பாருங்களேன், இது வந்து ஒரு படி மேல போய் சொல்றேன் பாருங்களேன். இவங்க சொல்லக்கூடிய சவால்கள் சிக்கல்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மேலோட்டமான சிக்கல் தான். சார் நீங்க ஆர்டிகல் பார்த்திருப்பீங்களா, ஆர்டிகல் பார்த்திருப்பீங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சார் நீங்க இட்லி சாப்பிடணும்னா அந்த காலகட்டத்தில் எங்களோட பாட்டி காலகட்டத்தில் ஆர்டிகல் அவங்க அரைக்கணும், மாவை அரைக்கணும். ஒரு சட்னி அரைக்கணும்னா குழவிக்கல்ல அவங்க அரைக்கணும். அவங்க உடல் அளவில் அதற்கான உடல் உழைப்பு செய்யணும். அதற்கு பிற்பாடு அது நல்லா இல்லைன்னா எங்க அப்பாவோ தாத்தாவோ தட்டு பறக்கும், செவுளு கிளியும், பேச்சுவார்த்தைகள் வரும். அன்றைக்கு அந்த காலகட்டத்துல. இன்னைக்கு அப்படி இருக்கா? இன்னைக்கு பிடிக்கலன்னா நீங்க புக் பண்ணி சாப்பிட்டு போயிடுவீங்க. கரெக்ட். அப்படி இருக்கிற போது நான் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் பாருங்களேன். இவங்க சொன்ன எல்லாமும் உளவியல் சார்ந்தது, மன ரீதியான சிக்கலை தான் சொல்றாங்க. அந்த காலத்து பெண்களுக்கான சவால் நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். மனதளவில் ஏற்படக்கூடிய சிக்கலுக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு முறையில் நாம் மாற்று வழியை கண்டுபிடித்து விடலாம். உடல் அளவில் அனுதினமும் அனுபவித்து வர சிக்கலுக்கு என்ன மாற்று தீர்வுன்னு யோசிப்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது. காலம்பர 5 மணிக்கு ஏஞ்சி ராத்திரி 11 மணிக்கு தூங்கி மீண்டும் காலை 5 மணிக்கு ஏந்திரிக்கக்கூடிய அந்த நரகமான வாழ்க்கை இருக்குதுல்ல, அந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுது, நாம் எதற்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற எந்த விதமான ஆப்ஷனும் இல்லாம நீ குடும்பத்துக்காக வாழ்க்கையை நடத்து, உன் குழந்தைக்காக வாழ்க்கையை நடத்துன்னு அவர்களை புனிதப்படுத்தி அவர்களுக்கு ஒரு மனம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறது அப்படிங்கிறத அந்த பாயிண்ட்டுக்கே அவங்களை கொண்டு வராம
அவங்களை வாழ்நாள் முழுக்கவும் வைத்திருந்தது இருக்குது இல்லையா, அதுதான் சவால் நிறைந்தது. ஒன்ன சொல்லி நிறைவு செய்யறேன். முன்னாடி பேசுனவங்க ரொம்ப அருமையா பேசுறாங்க. எங்களுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்களோ நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன்னா அதை பார்த்து நான் செய்வேன் அப்படின்றாங்க. நான் இந்த பாயிண்ட்ல இருந்தா அதை அணுகிறேன். முந்தைய தலைமுறைக்கு என்ன ஆசையும் கனவும் இருந்ததுன்னு கேட்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த சமூகத்திற்கு உண்மையிலேயே நமக்கு எது தேவை, எது நம்முடைய கனவு, எது நம்முடைய இலக்குன்னு நிதானிச்சு யோசிப்பதற்கான அவசியம் இல்லாமல் இவர்களுடைய சுதந்திரத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். நான் சுதந்திரம்ங்கிறதை போய் சொல்றேன் பாருங்க, அது தறிக்கட்டு திரிவது அல்ல, தன்னைத்தானே ஆற்றுப்படுத்துவது, கட்டுப்படுத்துவது. இன்ஃபுளுசர்னு ஒரு வார்த்தை சொல்றான். யாராவது ஒருத்தவனை இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட முடியுமா? அப்படி இன்னொருத்தவனை இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு தான் நீயும் நானும் இருக்கோம் அப்படின்னா உனக்கென்று தனி மூளை எதற்கு? நன்றி, வணக்கம். அதாவது இப்போ இவங்க பேச்சை கேட்டுட்டு இவர் பேச்சை கேட்டீங்க இல்லையா, ஒரு வடிவம் இருந்தது இல்லையா. அவர் ஒரு இடத்துல ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தார். சுதந்திரம் என்பது நான் யாருக்கும் அடிமை அல்ல என்பதல்ல சுதந்திரம், எனக்கு யாரும் அடிமை இல்லை என்பதுதான் சுதந்திரம். அது சுதந்திர கொடியாகவே இருந்தாலும் கட்டினாதான் பறக்கும், கட்டலனா பறக்காது. அதற்கு ஒரு கட்டுப்பாடு தேவைன்றார் இல்லைங்களா. அப்போ யோசிச்சு பாருங்க, உண்மைதானே? இப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தை நாம தானே வகுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக சொன்னார் சார். ஒன்று சொல்கிறேன், ஒரு வேலை இல்லாத நாள், பகல் பொழுது சுத்தமாக வேலையே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த பகல் பொழுது நமக்கு போகவே போகாது. ஒரு நீண்ட பகல் பொழுது எவ்வளவு கொடுமையானது அப்படின்னா, அது வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிற பெண்ணை கேட்டுப்பார், அந்த பகல் பொழுது அவ்வளவு கொடுமையானது. அது போகாது இல்லைங்களா. இன்னும் ஒரு படி மேலே போய் சொன்னா, ஒரு பெண்ணை விட்டு வீடு வெளியே போகவே போகாது. நீங்கள் திருப்பதி போயிருப்பாங்க சார், குடும்பத்தோட திருப்பதி போயிருப்பாங்க. சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னா அம்மாட்ட கேளுங்க, அம்மா சொல்லும், அந்த துணி ஊற வச்சேன், போய் துவைக்கணும், வடகம் காய போட்டேன், அந்த வேலை அப்படி இருக்கு, வீடெல்லாம் துடைக்கல, நாலும் கிழமை சீக்கிரம் வருது. நல்லா தெரிஞ்சுங்க, அப்பா இதில் ஒரு வேலையை கூட சொல்ல மாட்டார், ஒரு வேலையை சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? ஒரு ஆண் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா வீடு அவனை விட்டு வெளியே போயிடும். ஆனா உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் ஒரு பெண்ணை விட்டு வீடு வெளியே போகவே போகாது. வீடுதான் அவளுக்கு ஐக்கான், திரும்ப மறுபடியும் அந்த வீட்டை மட்டும் தான் நினைச்சிட்டே இருப்பா. அதான் பெண் இல்லையா. அந்த வீட்டோட தொடர்புடைய அத்தனை வேலைகளும் நினைப்பா. ஆபீஸ் வேலையை மட்டும் தான் நினைப்பான் கணவன், இந்த வேலை இருக்குன்னு நினைப்பான், அவ்வளவுதான். அப்போ மிக சிறப்பாக அதை வடிவமைத்து பேசிய தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க பாராட்டலாம். இப்போ அதற்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக வர்றாங்க காரைக்கால் யோகதர்ஷினி அவர்கள். வாங்க.